Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டாபிக் என்னன்னா உங்களுக்கு கேந்திரிய வித்யாலயா வந்து அட்மிஷன்ஸ் டேட் 21-22 இயர்க்கான அகாடமிக் இயர்க்கான அட்மிஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ ஆன்லைன் அட்மிஷன்லாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ரொம்ப டிலே ஆகிட்டே போயிட்டு இருந்தது, எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எப்படா வந்து கேந்திரிய வித்யாலயா வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்ட்டுன்னு. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நான் போய் செக் பண்ணேன், கேந்திரிய வித்யாலயா இங்கே சர்ச் பண்ணி சங்கட்டன். ஸோ இந்த லிங்க்ல போயிட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கைட்லைன் செக்ஷனில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கேந்திரிய வித்யாலயா அட்மிஷன் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க, எப்போ என்னென்ன டேட்ஸ்ன்னு அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அட்மிஷன் கைட்லைன்ஸ் ரெண்டுமே ஒரே நாளில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து முக்கியமான டேட்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம இது அட்மிஷன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 4th week of March. எப்பயுமே ஃபெப்ரவரியிலே வந்துடும். இந்த தடவை திருப்பி இந்த லாஸ்ட் இயரும் இந்த இயரும் மாதிரி இந்த கொரோனானால கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 10 AM காலையில் 10 மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் 1க்கு நீங்கள் பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி 19th of April மண்டே 7 மணி வரைக்கும் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆன்வர்ட்ஸ். ஸோ என்னென்னா 19 days இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அது முடிஞ்சதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் தி செலக்டட் வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து 23rd வருது, செகண்ட் லிஸ்ட் வந்து 30க்கு வருது, 30ஆம் தேதிக்கு வருது, அண்ட் தேர்ட் லிஸ்ட் ஃபைனல் லிஸ்ட் வந்து 5 மேக்கு வருது. ஸோ இந்த 3 லிஸ்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே இப்போ இருக்க காம்படிஷன் நிறைய டிமாண்ட் இருக்குது. கேந்திரிய வித்யாலயக்கு பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிய இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் நடக்கிறதுல முன்னாடி கம்மி அட்மிஷன்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்மிஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட்லேயே ஆல்மோஸ்ட் ஃபில்அப் ஆகிடுது உங்களுக்கு சீட்ஸு. ஸோ அதனால் அந்த ஃபர்ஸ்ட்டில் கிடச்சா உண்டு, இல்லைன்னா ஏதாச்சும் சீட்ஸ் 1-2 யாராச்சும் ஜாயின் பண்ண முடியல, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை மேட்ச் ஆக முடியல அப்படின்னா தான் அவங்க வந்து செகண்ட் லிஸ்ட், ஏன்னா எல்லாமே வெயிட் லிஸ்ட்டாகவே போட்டுருவாங்க, பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. என்ன நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஒரு வெயிட் லிஸ்ட் மாதிரி பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் அடுத்த கேண்டிடேட்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒன்று செலக்ட் ஆகலை, ஃபார் சம் ரீசன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து 3-5 லேருந்து 5 வரைக்கும் செலெக்ஷன் ஃபைனல் இது பண்ணுறாங்க. அண்ட் எக்ஸ்டெண்டட் டேட் செகண்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து இதுலேயே சீட் ஃபில்அப் ஆகிடும். ஸோ செகண்ட் டேட்க்குலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் இதுலேயே ஃபில்அப் ஆகிடுது. ஒரு சில ஸ்கூல் ரொம்ப ரிமோட்டில் இருக்க ஸ்கூல்ஸ் மேபி அது மாதிரி இருக்கலாம். ஸோ அங்கேயும் வந்து இந்த கேட்டகரியில் எல்லாமே வந்து இந்த கேட்டகரி ஆர்டி இல்லை ப்ரையாரிட்டி கேட்டகரியிலலாம் ஃபில்அப் ஆகலைன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 10 மேக்கும் 13 மேக்குள்ளார இந்த செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கலாம். ஸோ அதில் வந்து லிஸ்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா 15லேருந்து 20க்குள்ளார ஃபைனல் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட்லேருந்து கிளாஸ் 2லேருந்து எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி. ஸோ 8ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதினா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டில் நடக்கிற மாதிரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கெலாம் கிடையாது. நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அட்மிஷன் போடணுன்னா எந்த ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் போடுறீங்களோ அந்த ஸ்கூல் வெப்சைட் எல்லா இதுக்கும் வந்து தனி வெப்சைட் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி இங்கே போய் பார்த்தீங்கன்னா அபவுட் கேவி டைரக்டரி இருக்குது. இந்த டைரக்டரியில் போயிட்டு தமிழ்நாடுனா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மெயின் ஹெட் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் தான் நீங்கள் போய் அட்மிஷன்ஸ் பண்ணணுன்னா இங்கே இருக்க ஸ்கூல் லிஸ்ட்டு. ஸோ இங்கே டைரக்டரி நான் காமிச்சிடுறேன் எப்படி போகணுன்னு. இங்கே வந்து லிங்க் ஆஃப் கேவிஸ்ன்னு இருக்கும். ஸோ டேரெக்டாக இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எந்த கேவியில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 49 ஸ்கூல்ஸ் இருக்குது. எந்த ஸ்கூல்ஸ் வேணுமோ அந்த ஸ்கூலை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வேகன்சி இருந்தால் அதில் அனௌன்ஸ்மெண்ட்லேயே சர்க்குலர்லேயே போட்டிருக்கோம். இப்போ சப்போஸ் இதை நான் கிளிக் பண்ணுறேன், ஸோ இது வரல. ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக ஆவடி ஸ்கூலோட இதுக்கு போயிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லேயே இருக்கும். இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இங்கே ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்கும், இல்லைன்னா நீங்கள் வியூ ஆல் கொடுத்தாலே போதும். ஸோ இதில் வந்து அட்மிஷன் ஸ்கெடியூல் இங்கேயும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்ததுன்னா இங்கே போட்டிருப்பாங்க கிளாஸ் செகண்டுக்கு அட்மிஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸில் ஆன்லைன்லேயே உங்களை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிடுறாங்க. இன்கேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னால் உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அதான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் எப்படி இண்டிவிஜுவல் ஸ்கூல் செலக்ட் பண்ணி பார்க்குறதுன்ட்டுன்னு எதுவும் டிக்ளரேஷன் அந்த டேட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேட்டு, கேவி ஸ்டூடெண்ட்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ மெயினான டேட்ஸ் பார்த்துட்டோம் நம்ம. இதெல்லாம் முடிஞ்ச டேட்ஸோட இது. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா கைட்லைன்ஸ் பார்க்கணும். அட்மிஷன்ஸ் கைட்லைன்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு. ஸோ அது மாதிரி இந்த இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே
அட்மிஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணும்போது அதுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருவாங்க. கொடுக்கல லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் பப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு லிங்க் கொடுத்துருந்தாங்க. எங்கே அந்த ஸோ இங்கே கைட்லைன்ஸ்லேயே போய் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் நோட்டீஸில் போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் உங்களுக்கு வந்து கேவிஎஸ் ஆன்லைன் டாட் அட்மிஷன் கேவிஎஸ் ஆன்லைன் அட்மிஷன் டாட் கேவிஎஸ் டாட் ஆர்கன்னு அது லிங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க் இப்போ ஆக்டிவ் பண்ணிட்டாங்க. நடுவில் நிறைய பேருக்கு எரர் வந்துட்டு இருந்தது. ஸோ இந்த லிங்க்லேயே போட்டாங்கங்க. ஸோ இதுதான் வந்து அட்மிஷன் போர்ட்டல். தனியாக இதே இதில் போகிறதால இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு வைக்கிறேன், உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் போட்டிருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து செக் என்ன பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடியே. ஸோ எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது, சேம் ப்ரொசீஜர் தான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஃபில்லிங் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணணுன்ட்டுன்னு. அது இல்லாமல் நான் வந்து கேந்திரிய வித்யாலயா ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஆன்லைன், எப்படி ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, இது வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தேன். இது வந்து லைவாகவே எப்படி வந்து ஆன்லைனில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எப்படி ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது ஒருத்தர் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஒன்ஸ் போட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணும்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி கிளாஸ் 2லேருந்து 9 வரைக்கும் நீங்கள் அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன எப்படி பண்ணணும்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி 11க்கும் எப்படி ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு போட்டிருக்கேன். கேந்திரிய வித்யாலயாவில் வந்து எம்பி கோட்டா இருக்குது. இது வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த்தோட ஜாஸ்தி, ஒரு 10 சீட்டு ஒரு எம்பி ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இதில் போட்டிருக்கேன். அதில் இல்லாமல் சிங்கிள் கேர்ள் சைல்டு, ஒரே ஒரு ஒற்றை பெண் குழந்தை உங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கும் சீட் இருக்குது. தனியாக ஒவ்வொரு கிளாஸ்லையும் 2 சீட் இருக்குது. ஸோ அதுக்கும் எப்படி அதுன்னு போட்டிருக்கேன், என்ன ப்ரொசீஜர்னு போட்டிருக்கேன். ஏஜ் லிமிட்க்கு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருந்தது, என்ன என்னோட பசங்களுக்கு வந்து இந்த ஏஜ் ஆகுது, இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்குது எலிஜிபிளானு. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக டேட் எலிஜிபிலிட்டி புரிஞ்சிடும். அதே மாதிரி அட்மிஷன்ஸ் ஆல் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோஸில் இருக்க கமெண்ட்ஸில் நிறைய நீங்கள் போய்ட்டு பொறுமையாக கமெண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் எந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டாலும் நான் சொல்லுவேன். இந்த லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதான் இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அட்மிஷன்ஸ்க்கு எல்லாம் இந்த போர்ட்டல். ஸோ இதெல்லாம் நீங்கள் போய் இந்த லிங்க் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம அது இல்லாமல் இப்போ இந்த வருஷத்தோட கைட்லைன்ஸ் பார்த்துலாம். கைட்லைன்ஸ் வந்து ஒன்றுமே மாறல, லாஸ்ட் இயர் இந்த வருஷம் எல்லாமே சேம் தான். கைட்லைன்ஸ்லாம் மாற்ற மாட்டாங்க. சரி, இதை மைனர் சேஞ்சஸ் இருக்கும், பட் டிராஸ்டிக்காக சேஞ்சஸ் கிடையாது நான் பார்த்த வரைக்கும். ஸோ இது வந்து டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னா என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்னா என்ன, ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, ஆட்டோனமஸ் பாடி, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ்னா என்ன, சிங்கிள் கேர்ள் சைல்டு. ஸோ மெயினாகவே இங்கே சிங்கிள் கேர்ள் சைல்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கோட்டா. அது ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் அட்மிஷன்ஸ் இப்போ வந்து கேந்திரிய வித்யாலயா எங்கே இருக்குதுன்னு பொறுத்து இருக்குது. இப்போ வந்து இது டிஃபென்ஸ் செக்டரில், சிவில் செக்டரில் தனியாக கேந்திரிய வித்யாலயா கட்டிருப்பாங்க. அங்கே எதுக்குன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கொடுத்து படிக்க வைக்கிறதுக்காக. ஸோ அதனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கிடைக்கும். அதுக்கு இல்லாமல் அது போனதுக்கப்புறம் தான் மீனி சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸில் ஆஃபீஸ்லாம் இருக்க ஏரியாவில் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. இதில் உங்களுக்கு தெரியும் டீட்டெயில்ஸு. ஏஜ் எலிஜிபிலிட்டி இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜாக இருந்தால் எந்த கிளாஸில் அட்மிட் பண்ணலான்ட்டுன்னு. பட் ஃபஸ்ட்டுக்கு தான் அவங்களுக்கு ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது. 5 to 7 இருந்தால் டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துலாம். செகண்ட்லேருந்து நீங்கள் 9th or 10th போகும்போது நீங்கள் எந்த கிளாஸில் இப்போ இருக்கீங்களோ அந்த கிளாஸ்க்கு அடுத்தது தான். டிசியில் என்ன கிளாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ இல்லை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, எனக்கு வந்து என் குழந்தைக்கு 7 வயசு ஆகுது, நான் டேரெக்டாக 3rd ஸ்டாண்டர்ட் சேர்த்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 3rd ஸ்டாண்டர்டோ எதில் சேர்த்தாலும் அவங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டிசி, நீங்கள் டிசியில் வந்து ப்ரொமோட்டட் டு எந்த கிளாஸ்ன்னு போட்டுருவாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். டேரெக்டாக ஏஜ் வச்சுலாம் இங்கே கவர்மெண்ட்டில் தான் எடுப்பாங்க. இங்கே வயசு வச்சு தான் கவர்மெண்ட்டில் ஒரு கிளாஸில் சேர்ப்பாங்க. பட் இந்த இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட், சிபிஎஸ்சி மற்ற ஸ்கூல்ஸ்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நீங்கள் ஏஜ் எங்கேயுமே படிக்கல, எல்கேஜி யூகேஜி படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, 7 வயசு ஆயிடுச்சுன்னா கூட டேரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துக்கலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. இது வந்து கிளாஸ் ஸ்ட்ரென்த்து சொல்லியிருக்காங்க. அப் டு 40 ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் இதில் 40 வரைக்கும் இருப்பாங்க. 45 லிஸ்ட் இருக்குது. ஸோ அது சில கேட்டகரிஸ்க்கு அடிஷ்னலாக கமிஷனர், டெப்யூட்டி கமிஷனர் பர்மிஷனில் வந்து 45 வரைக்கும் போகலாம், இல்லை 50 வரைக்கும் போகலாம். ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வெளியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்குவாங்க, ஏதோ நடுவில் யாராச்சும் அவார்டு வாங்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஆட் பண்ணி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸில் வந்து 50 வரைக்கும் போவாங்க. இன்கேஸ் 55 வரைக்கும் மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து செப்பரேட்டாக ஒரு செக்ஷன் கூட ஆரம்பிச்சிக்கலான்னு அவங்களுக்கு பர்மிஷன் இருக்குது. டிமாண்ட் பேஸ் பண்ணி அவங்க வந்து இன்னொரு செக்ஷன் ஆரம்பித்து அதில் வந்து இன்னொரு 40 பேரை வந்து அவங்க வந்து 40 சீட்ஸ் கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிசர்வேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. எப்படி ரிசர்வேஷன்ஸ்னு ஒவ்வொரு இதுக்கும் நான் முன்னாடி என்னோட வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். நான் 15% சீட்ஸ் வந்து எஸ்சிக்கு, 7.5% வந்து ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், 27% வந்து ஓபிசி நான் க்ரீமி லேயர் கொடுக்குறாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுனா பசங்களுக்கு வந்து 3% சீட் ரிசர்வ்டு இருக்குது.
ஸோ அட்மிஷன் வித் கேவி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரவங்களுக்கான இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெஷ் அட்மிஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே ஃப்ரெஷ் அட்மிஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க 40 சீட்ஸ் நான் சொன்ன மாதிரி. அட்மிஷன் ஆஃப் சில்ட்ரன் ஸ்டடிங் அப்ராட், வெளியிலேருந்து வராங்க கேவி ஸ்டூடெண்ட் ஹூ வெண்ட் அப்ராட். நான் வந்து கேவியில் படிச்சுட்டு இருந்தேன், வெளியில் போயிட்டு திருப்பி வரேன் ஃப்ரம் சம் ரீசன்ஸ்னால் அவங்களுக்கும் சீட் கொடுத்தாலும். அட்மிஷன் ஆஃப் வேகன்சி, இதுக்கு மேலே அட்மிஷன் இருந்ததுன்னா வேறு இருக்கிற வெயிட் லிஸ்ட்லேருந்து இல்லை திருப்பி இன்னொரு அட்மிஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அவங்க சீட்ஸ் எடுக்கிறது. இது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸில் நடுவில் திடீர்னு யாராச்சும் அட்மிஷன் தேவைப்பட்டதுன்னா அப்படி ஏன்னா சில்ட்ரன் அண்ட் டிபெண்டன்ட் சில்ட்ரன் கிராண்ட் சில்ட்ரன் ஆஃப் ஹானரபிள் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், இப்போ வந்து எம்பி ஆயிருக்கோம், அதுக்கப்புறம் எனக்கு வந்து டிபெண்டன்ட் சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா அது மாதிரி. ஸோ நடுவில் வந்து அட்மிஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கோட்டா இதெல்லாம். ஸோ ஏதாச்சும் அவார்ட்ஸு பரம்பீர் சக்கரா இது மாதிரிலாம் வாங்கியிருக்கவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி அது மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே நிறைய இது இருக்குது. 60 அட்மிஷன்ஸ் ஆஃப் கேந்திரா லொக்கேட்டட் எனிவேர் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேட்டகரி இது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்பர்ஸ் இது பார்த்துக்கோங்க, டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இது. இதில் மெயின் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பி கோட்டா. த ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து 10 சீட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எம்பி ஆஃபீஸில் போய் இதை பற்றி கேட்டுக்கலாம். இப்போ கூட டேரெக்டாக போய்ட்டு ஒன்ஸ் நீங்கள் அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டா 10 சீட், இந்த 40 சீட்டுக்கு மேலே வந்து ஒரு 10 சீட் வந்து எம்பிக்கு வந்து உண்டு. த்ரூ அவுட் இது என்னென்னா கிளாஸ் 1லேருந்து 10 வரைக்கும், 1ஆம் கிளாஸ் மட்டும் இல்லை, கிளாஸ் 1லேருந்து 9 வரைக்கும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம், 10 சீட் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து எப்படின்னா ஒரு எம்பி ஆஃபீஸ்லேயும் குலுக்கல் முறையில் வந்து அவங்க ஒரு 100-150 பேர் அட்லீஸ்ட் போய் ஒரு எம்பி ஆஃபீஸில் போய் ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அதில் அவங்க வந்து குலுக்கல் எடுத்து 10 சீட்டுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிவிடுவாங்க. அட்மிஷன்ஸ் இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிலாம் அவ்வளோ தேவையில்லை, வேணால் போய் படித்து பார்த்துக்கோங்க. ப்ரொசீஜர் ஆஃப் அட்மிஷன்ஸ் இங்கே போட்டிருக்காங்க, டீட்டெயிலாக ரெஜிஸ்டர் பண்ணணும். அது டீட்டெயிலாக அந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எல்லாம் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அப்புறம் இங்கே டாக்குமெண்ட்ஸ் மெயினாக சொல்லியிருக்காங்க, பர்த் சர்டிஃபிகேட் ஒன்றும், இதெல்லாம் கிராண்ட் சில்ட்ரன் இது மாதிரின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. சர்டிஃபிகேட் இது வந்து ஓபிசி எஸ்டி எஸ்டிலாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ் சர்டிஃபிகேட், அதெல்லாம் தெரியும் என்ன சர்டிஃபிகேட்ஸ்னா உங்களுக்கு. ஸோ அது மாதிரி கொடுத்தா தான் ஒத்துக்குவாங்க, இல்லைன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். சர்வீஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஃபார் யூனிஃபார்ம் டிஃபென்ஸ் எம்ப்ளாயிஸு, ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸு அதெல்லாம் கொடுத்துடணும், அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அது இல்லாமல் மெத்தட் ஆஃப் கிளாஸ் 1 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆர்டிஐ கோட்டா இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸ் வந்து ரிசர்வேஷன்லேயே போய்டும் உங்களுக்கு. ஆர்டிஐ கோட்டா 25%. இதெல்லாம் எக்கனாமிக்கலி வீக் வந்து பிபிஎல்னு சொல்லுவாங்க, பிலோ பவர்ட்டி லைன், அந்த கார்டு வச்சுக்கவங்களுக்கு ஆர்டிஐ கோட்டாவில் அட்மிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் அதுக்கு ஓவர் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசிக்கு வந்து இவ்வளோ பர்சன்ட் இவ்வளோ சீட்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள். ஸோ ஆர்டிஐ லாட்ரி ஆல் டிஃப்ரெண்ட் இதான். இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஆர்டிலேயே கன்சிடர் பண்ணி டோட்டல் சீட்ஸ் ஒதுக்கிடுறாங்க. அப்புறம் கேட்டகரி 1 கேட்டகரி 2 திருப்பி இது ரொட்டேஷன்லேயே போயிட்டுருக்கோம். இது ஃபில்லப் ஆகலன்னா திருப்பி எஸ்சி எஸ்டி அது மாதிரி கொடுத்துட்டு வருவாங்க. திருப்பி கேட்டகரி 3 கேட்டகரி 4 அது மாதிரி ரவுண்டு இதில் போயிட்டு அவங்க கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இருக்காது, ஆனால் அப்ளை பண்ணியிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெரிஃபிகேஷன்ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அது போயிடுச்சுன்னா ஸோ மித்த அவங்க கேண்டிடேட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ட்ரெயினில் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சிருக்க மாதிரி அடுத்ததுன்னு போயிட்டே இருப்பாங்க. சிங்கிள் கேர்ள் சைல்டுக்கும் சொல்லியிருக்காங்க ஆப்ஷன்ஸ். நான் இதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் லாட்டு செகண்ட் லாட் எப்படி பண்ணுறாங்க, லாட்ரி சிஸ்டம் தான் எல்லாம். அப்படியே குலுக்கல்ல எடுத்து எனக்கு டக்குன்னு கொடுத்த ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் அதெல்லாம் கிடையாது, லாட்ரி தான் போட்டு அதுக்குன்னு ஒரு தனி கமிட்டி வச்சுருப்பாங்க. அவங்க முன்னிலையில் ஆன்லைன்லேயே வந்து யூடியூப்லலாம் இப்போ வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. செலெக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே எந்த ஸ்கூலில் பண்ணுறாங்களோ அதில் வந்து ஆன்லைனில் போட்டு லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டே வருவாங்க. அதே மாதிரி மேஜர் சிட்டிஸ் அர்பன் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் இருக்கணும், நல்லா பாப்புலேட்டடாக இருக்கிறதுனால. பட் பிளேசஸ் ஏரியா இன்க்ளூட் அபோவ், இது வந்து சாதாரண சின்ன ஏரியாவில் டவுனில் இருக்கிற மாதிரி ஏரியாவில் இருந்ததுன்னா 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்தால் ஓகே, ஆனால் போயிட்டு வந்துடலாம் ஸ்கூலுக்கு, அது மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ கமிட்டி நான் சொன்ன மாதிரி பிரின்சிபல் இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க, பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி விஎம்சி மெம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ மெம்பர் நாமினேட்டட் பை சேர்மேன், ஒரு 3வது ஆள் கண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேர் தான் கமிட்டியில் இருப்பாங்க, செலெக்ஷன் கமிட்டின்னு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா மாதிரி தான் எடுத்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபீஸ்லாம் ரொம்ப மினிமம், நான் சொன்ன மாதிரி ஃபீஸ் வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ஃபீஸ் முடிஞ்சிடும். ஸோ ஒன்றுமே பெரிய பேர்டன் இருக்காது. ஆர்டிஐ கோட்டா அதுக்கெலாம் ஃபீஸ் கிடையாது, மற்ற கேட்டகரிஸ்க்கு தான் ஃபீஸ் உண்டு. இதெல்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் முன்னாடி, அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு டீட்டெயிலாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ
நம்ம மெயினாக இந்த இதில் வந்து நான் சொல்ல வந்தது இதுதான். இந்த அட்மிஷன் ஸ்டேட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே போயிட்டு நான் வந்து சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னோட வீடியோஸ்லாம் நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் ஒருத்தருவா நீங்கள் வந்து எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அட்மிஷன்ஸ் அந்த போர்ட்டல் எனேபிள் ஆச்சுன்னா நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போடுறேன் உங்களுக்காக, எப்படி ஃபில்அப் பண்ணுன்ட்டு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். பாய்.